வணக்கம் நண்பர்களே. இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து அந்த பெரியாரிய இயக்கம், பெரியாரிய சிந்தனை சார்ந்த நபர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க இறை மறுப்பு அல்லது பகுத்தறிவு அல்லது சமூக புரட்சி என்கிற பெயரில் அவர்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்கன்னா, இப்போ முன்னாடி ஆரியம் செய்ததாக சொல்லுகிற அதே வேலையத்தை இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி ஜாதி வகைப்படுத்தி மக்களை பிரித்தாங்களோ, அதே மாதிரி பெண்களை எப்படி போகப் பொருளாக பயன்படுத்தி கொண்டார்களோ அப்படி தான் இவர்களும் பயன்படுத்தி கொள்கிறார்கள். சமூக நீதி என்கிற பெயரிலும் புரட்சி என்கிற பெயரிலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பெரியார் இயக்க கும்பல் இது ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எப்படின்னா முன்னாடி அதை ஆரியர்கள் அல்லது பார்ப்பனர்கள் எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, இதை வேதம் சொல்லிச்சு, இறைவன் சொன்னார்னு சொல்லிட்டு சமூகத்தில் அந்த சிந்தனைகளை கட்டவிழ்த்து விட்டாங்க. அது மக்கள் மூட நம்பிக்கையாக பழகினாங்க. இப்போ இவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா, அதனுடைய இன்னொரு பக்கத்திலிருந்து இதே விஷயத்தை வேறு மாதிரி கையாளுறாங்க. எப்படின்னா, பெண் சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் பெண்களை தங்களை சுற்றி இருக்கக்கூடிய உண்மையான பாதுகாப்பு நிலை, தங்களுடைய சுயநிலையை இழக்கச் செய்து தானாக அவங்கள அந்த ஒரு பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே அவங்கள இவங்களுக்கு இரையாகிற மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் பெண்கள் யார் கூட வேணாலும் இருக்கலாம், போகலாம், வரலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளை தொடர்ந்து ஊக்குவிச்சுக்கிட்டே வராங்க. அதில் விக்டிமான பொம்பளைங்களை நம்ப வச்சு அவங்களும் இன்னும் பல பேரை அதில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒன்று. அதே மாதிரி இந்த சாதி பாகுபாடு இது மாதிரியான விஷயங்கள் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ரொம்ப அநீதி நடந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி திரும்ப 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 பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ சமீப காலமாக அந்த வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்களுடைய திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த சமூகத்து மக்களை முன்னேற்ற மாதிரி இல்லாமல் அந்த சமூகத்து மக்களை இன்றைக்கி சண்டைக்காரங்களாம் மாற்றி மற்ற சமூகத்துக்கிட்டேருந்து அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலையை அவங்களே உருவாக்கிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. முன்னே ஆரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சமூகத்து மக்களை இப்போ தங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய, தங்களுக்கு லாபம் தரக்கூடிய சமூகத்தினரை கூட வச்சுக்கிட்டு மித்தவங்க எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்டாங்க காலனிங்கிற பேரில். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குரூப்புங்க, இந்த பெரியாரிய சிந்தனைவாத குரூப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இதே அந்த பார்ப்பனர்களால் ஒதுக்கப்பட்ட அந்த சமூகத்து மக்களை இவங்க கையில் எடுத்துகிட்டு இவங்களே அந்த ஒட்டுமொத்த கும்பலையை விட்டு விலகி இருக்கும்படி இவங்களே உருவாக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நாகரிகமான ஒரு பார்ப்பனியம் தான் இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ இந்த பெரியார் கும்பல் நாகரிக பார்ப்பனியம் பண்ணிகிட்ருக்குறாங்க. முன்னாடி வலுக்கட்டாயமாக நடந்ததை இப்போ அவங்களே ஏற்றுக்கிட்டு அதை பண்ணுற மாதிரி கொண்டு போகிறாங்க. பெண்களையும் அதை மாதிரி அடிமைப்படுத்துகிறாங்க. பெண்ணடிமைத்தனத்தை நாங்கள் நீக்கிறோம்னு சொல்லிட்டு பெண்கள் அடிமையை தான் படுத்திகிட்டு இருக்கிறாங்க. பெண்களை யாரையும் விடுதலை